ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் பாமக வேட்பாளராக ஆக்னஸ் போட்டியிடுகிறார். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி வீடு ஒதுக்கீடு பெற்றுத் தருவதாக கூறி 1000க்கும் மேற்பட்டோரிடம் ஆக்னஸ் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அவர் ஒவ்வொருவரிடமிருந்து 60,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பணம் கொடுத்தவர்களுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளையும் அவர் வழங்கியுள்ளார். எனினும் வாக்களித்தபடி வீடுகளை வழங்காதால் பாதிக்கப்பட்டவர்கள் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் காண்பித்த போது அவை போலி ஒதுக்கீடு ஆணைகள் என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் மோசடியில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர் ஆக்னஸ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த பரணி பிரசாத் ஆகியோர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் எங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறதா சொல்லி 1 லட்ச ரூபாய் பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு அதில் எங்ககிட்ட 60,000 ரூபாய் முன்பணமாக வாங்கியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு 30,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு 20,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கான இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதை பற்றி கேட்கறதுக்கு போனப்போ இதெல்லாம் போலி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ உறுதியாக அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. இப்போ அவங்கள போய் கேட்டாக்கா அவங்கள இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் பல முறை போயிட்டு அவங்கள போய் தேடி பார்க்கும்போது அவங்க ஆள் இல்லை. இப்போ எங்களுக்கு செய்தி என்ன வந்திருக்குனாக்கா, இது மாதிரி ஆர்கே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ தயவு செஞ்சு இது எங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு செய்யணும்.